பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். You turned my wailing into dancing, you removed my sackcloth and clothed me with joy. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் புலம்பல்களையும் அழுகையும் மாற்றி கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவாராக. ஆகையால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுகிறவர். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தர் கூறுகிறார். ரூத்தின் வாழ்க்கையை திரும்பவும் அழகாய் எடுத்து கட்டின தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எடுத்து கட்டுவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆகையால் கர்த்தர் உங்கள் நிந்தையை புரட்டி போட்டு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மகிழ பண்ணுவார். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா.